மறுபடியும் எங்களுடைய வீடியோ பார்க்குற எங்களுடைய நேசிக்கிற உறவுகளினுடைய ஆசை இன்றைய தினம் நிறைவேறி விட்டது. நம்ம வெண்டைக்காய் பால்வண்டி அது இது நான் உப்பெல்லாம் போட்டு ஊற முறையில் உங்களுக்கு நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். வெயிட் பண்ணி காத்திருந்தாங்க. அதை பார்த்தா நீங்கள் சிரிக்க மாட்டீங்க, கவலைப்படுவீங்க. ருசிச்சு பார்ப்பீங்க எப்போ சாப்பிடணும்னு சொல்லி. இதுல மீன் குழம்பு கூட்டி வச்சிருக்கிறோம். மீன் குழம்பு கூட்டி வச்சிருக்கிறேன். இவ்வளோ பெரிய குண்டு குண்டு மீன் அம்மாவின் கையால் இடித்த உங்கள் கீரை எப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரைன்னு சொன்னால பச்சை கீரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடையில இந்த கறியில் காய்ச்சி கொண்டு இருக்கா. இந்த கறியை பார்த்து இந்த வாய் சும்மா நிற்கல. இன்னும் நிறைய கறி இருக்குது. இடையால இப்படி சாப்பிட்றது அது ஒரு தனி ரகம் உண்டு. காட்டுங்க. என்ன நானி சமைக்கல பாய் 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 பாய். உடம்பு வேண்டியாப்பா. ரைட் நல்ல மேட்ச் என்ன உடனே வந்தோடனே முதலாவதுங்களுக்கு சிலிண்டரை போட்டி தந்துடுறேண்ணா. அதுதான் ஓகே. அச்சுட்டி வாங்க அச்சுட்டி. அஜி தான் கேமரா மேன். இப்படி பிடிக்கணும்னா என் செல்லம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் நினச்சியா ஓகே. அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கேருக்குள்ள நிற்கிறேன். வேணாம்மா கடும் வெயிலுக்கு நிற்கிறேன். இப்போது சரியான மாதிரி இந்த வெயில் அப்போ பார்த்துட்டு இப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு கிழமை கிட்ட எங்களுடைய வீடியோ ஒன்றுமே வரலை அப்படின்னு சொல்லி அதான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்பேன். அது எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லீவை கூட எடுக்கலாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அதையும் தாண்டி எங்களுடைய கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் வேலை நடந்துங்கம்மா. அப்போ அதையும் தாண்டி நிறைய வேலை திட்டாங்க. அப்போ மறுபடியும் எங்களுடைய வீடியோ பார்க்குற எங்களுடைய நேசிக்கிற உறவுகளினுடைய ஆசை இன்றைய தினம் நிறைவேறி விட்டது. என்னம்மா அதாவது நிறைய பேர் சொன்னது போலே சமையல் வீடியோ போடுங்காக்கா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நாள் உங்களுடைய சமையலை பார்த்து அதை உங்களுடைய சேனல்கிட்ட பேரை ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங்கிற மாதிரி. ஓகே. இப்போ அவங்களுடைய ஆசைக்காக மறுபடியும் இனிமேல் எங்களுடைய குக்கிங் வீடியோ தான் இனி தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் காணொலி நீங்கள் இனிமேல் டெய்லி போடலாம் தெரியுமா. பாம்பு இல்லை தன்னை குசினிக்கல. நீ மழை காலம் வந்தால் தான் கொஞ்சம் சிக்கல. அதுக்குள்ள போகல. அது அவன் நேற்று அது எல்லாம் கலையை க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். தனியாக தான் நேற்று எங்களை கூட்ட வேலை செஞ்சு எல்லாம் முடிச்சு விட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து நிறைய பேசிட்டு இருக்கிற நாங்கள் அந்த கிச்சனுக்குள்ளே போட்டு நாங்கள் ஆழத்தில் காய் போய் சொன்னால் வெயிலாக கிடக்கு. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை வச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வெயிலாக இருக்கு இல்லைன்னு சொன்னால் நிறைய கேட்கலாம். நம்ம வெயில் சுடுவது வெயில் நாங்கள் போகலாமே. ஒரு சமையல் செய்யப்படும். அதாவது என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா மீன் ஏற்கனவே எல்லாம் வட்டி வச்சுக்கிறோம். கொஞ்சம் லேட் ஆயின வழியால நான் உப்பும் புளியும் போட்டு வச்சுக்கிறேன். அந்த கருத்த புளி இருக்குதானே. என்ன கொருக்கா புளியோ? கொருக்கா இல்ல, கருத்த புளி. நல்ல பெரிய சீலா மீன். அப்ப அது வேண்டி வெட்டி வச்சுக்கிறோம். அப்ப அது பழுதா போயிருமுண்டாக்காண்டி ஏற்கனவே நாங்கெல்லாம் வெட்டி வச்சுக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னது வெண்டைக்காய் பால்வண்டி அதுவும் குழம்பு வைக்கப்புறம் பொரிச்சு. அப்புறம் கீரை வெள்ளைக்கறி. மற்றது இது கிழங்கு பூசணி கேஸ்டின் விருப்பத்துக்குன்னு அது இல்லை. அப்பண்டே டோட்டலாக 4 கறி சமைக்க போகிறோம். அப்பண்டே உண்மையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. அம்மாவுக்கும் கொண்டு மரக்கறி வண்டி கொண்டு கொடுத்துட்டு வந்து அதை விட எனக்கு முன்னே கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருக்கிறபடியால் கொஞ்சம் சின்னமா இருக்கு சமைக்கணும். கொஞ்சம் கேஸால கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா. கேஸால லேட் ஆயிட்டு. மற்றது நாங்கள் இனிமே அந்த குசினிக்குள்ள சமைக்கிற இதுக்குள்ள வச்சு சமைச்சா எங்களுக்கு அது உதவும் தானே. வீடியோ கண்டு போது ரொம்ப ஒரு சமையல் செய்யாமல் பழமையா நாங்க சமைக்கிற வீடியோ தான் இனிமே நாங்கள் ஒரு காணொலியை பார்த்து செய்ய போறோம். நீங்களும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே. அப்ப சமையல்னு சொன்னா தனியாக ஹெல்ப் பண்ணலாம். தனியாக நான் சமைக்கல. அதுக்கு தெரியும் தானே. அப்ப அது என்ன செய்யணும்னா தேங்காய் அடிச்சு திருவப்படாது.
அப்ப இந்த கிச்சனை வந்து நாங்க கொஞ்சம் மாத்த வேண்டியா இருக்குது, கொஞ்சம் வேலைப்பாடு இருக்குன்னு நிறைய வேலை இருக்கு. இந்த அடுப்புக்கு வந்து கம்பி நடவணும், அப்புறம் இந்த தகரங்கள் எல்லாம் மாத்தலாம். வேணும் ஏற்கனவே வந்து எல்லாம் பாவிச்சவங்க தானே. சரி அப்ப மறுபடியும் கிச்சனுக்குள்ள சாமான்கள் எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. அப்ப கேஸ் அடுப்புலாம் சமைக்க போறோம். இந்த இங்கெல்லாம் சாமான் கிடக்குது. அது தகரமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது. என்ன சில ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் அப்படித்தான், சிறு துளி தாங்கிறது பெரு வெள்ளம். சின்னதாக இருந்து போறாரு. அதை விட நீ சமையல் வீடியோ நாங்கள் பதிவு செய்துட்டு என்ன இருக்க விடாதான். அப்போ சில உறவுகள் வந்து ஏதாச்சும் வீடியோ போடுங்க, சமையல் வீடியோ போடுங்க அனுப்பிச்சு ஆக்கினியா கிடக்கு. சரி அவங்களுக்கு ஆக்கினியான்னு சொல்லலாது. அதை நிமித்தம் நாங்கள் எங்களுக்கும் ஒரு வீடியோ வேணும் தானே அது. அப்ப அதனால வந்து நாங்கள் நாளாக சமைக்கிறத வந்து காட்ட குறைஞ்சி அது வந்து என்ன பேசி பண்ணிக்கிறாங்க என்னன்னு சொன்னா நீங்க அப்படி சொல்றியா என்ன. சரி அப்ப நான் சமைப்பேன் 2 கரைக்க நேரம் காணாது. அதை விட 2 சாப்பாடும் வந்து எக்ஸ்ட்ரா நாங்க கொடுக்கணும். அந்த வேலை சரி அந்த கராச்சிக்காரண்ணாங்களுக்கு அதாவது சுவாஸ் அந்த கராச்சிக்காரண்ணாக்கு வந்து அது ஒரு நாள் தான் நாங்களோட சாப்பாடு வந்து யதார்த்தமா சாப்பிட்டாலே பதார்த்தமா கேட்டுக்க வந்து நின்றுட்டாரு. என்னென்னா கடை சாப்பாடு சாப்பிட்றாங்க, நீங்க 2 பார்சல் சாப்பாடு தாங்கன்னு சொல்லி. சரி அது பெரிய வேலையை நாங்க சமைக்கிறதுல ஒரு 2 பார்சல் கட்டி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அப்ப காய்ச்சி பண்ணிக்க நேரம் போது ஜது வந்து அடுத்து என்ன செய்யறோம்னு சொன்னா மீனுக்கு வந்து தேங்காய் திருப்புறேன். இப்ப அம்மா வந்துட்டு அடுத்த வேலையை வந்து அம்மா செய்யட்டு வந்து அப்ப நான் இப்ப மனவன் அம்மா தேங்காய் திரி கொடுத்தேன்னு சொன்னா வேலையை வந்து கொஞ்சம் வேகமா முடிஞ்சிருவேன். அன்றைக்கு சமையல்காரருக்கு வந்து வேலைக்காரருக்கு வந்து சாப்பாடு அதே மாதிரி தங்கச்சி வந்து வருவாங்க 2 மணிக்கு அவங்க லேட்டா போகுங்க. தேங்காய் திருவே இந்த கடவுளே வாங்க ஓகே. அம்மா அம்மா எல்லா இடங்களையும் சில இடங்கள்ல வந்து அம்மா தேங்காய் பால் இல்லாதான் கடை காய்ச்சிருது. அந்த விடலாம் விற்க சமைச்சு பார்க்கலாம். ஐயா சமையல் சும்மா வாயால சொல்ல ஈஸியா தான் இருக்குது. தேங்காய் இதெல்லாம் கடை காய்ச்சி வாங்கலாம். இது வந்து சமைச்சிருக்கேன். அப்போ இந்த இதில் வந்து உண்மையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த மீன் எல்லாம் வந்து சரியான மலி வேணும்மா. மலிவன்னு சொல்றது தானே கொஞ்சம் விலை தானே நல்ல மீன் வந்து உடன் மீன் வந்து அதாவது இந்த சீலா அது ஒரு இன்றைய தினம் பார்க்கப்படுங்க வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். வெயிட் பண்ணி காத்திருந்துவாங்க. அதை பார்த்தா நீங்கள் சிரிக்க மாட்டீங்க, கவலைப்படுவீங்க. ருசிச்சு பார்ப்பீங்க அதை எப்போ சாப்பிடணும்னு சொல்லி ஏன்னா ஒரு வித்தியாசமான பொருள் வந்து விட்டு வாங்கி கொடுங்க. நின்ற நீரில் நின்று அந்த அண்ணா சொன்னா பக்கண்டு வட்டாயம் கொண்டா கொஞ்சம் மெது மெதா விட்டுங்க. அப்பதான் நசியா போடலாம் பாருங்க. அப்ப மீனா தான் இருக்கு மீன் இல்ல ஒரு வித்தியாசம். உண்மையிலே அந்த இடத்துல போய் நின்று அதை வெட்டே கூட அதை பார்க்க ஐயாண்ட ஞாபகம் தான் எனக்கு வந்த சத்தியமா திடீரெண்டு. என்ன சொன்னா உங்களுக்கு ஐயான் இல்லை கொண்டாடுங்க அந்த வித்தியாசம் கொண்டாட என்னன்னு சொன்னீங்க பாருங்க பார்த்துக்கலாம். என்ன செய்யுது ஓ கிச்சனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலத்துல சோறு போட்டு நாங்க சாப்பிடலாம். நீட்டா இருக்குது. இல்ல இல்ல அது ஓகே. எங்களை வந்து எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிலைமை வந்து பாக்குறவங்களுக்கு அப்படி இருக்காது. ஓகே தேங்காய் தெரியாச்சு. பால் வண்டி காணாதையா என்னையா கறிக்கு தேங்காய் பால் முக்கியம். கொஞ்சம் நாங்க தருவோம் அப்பதான் ரிலாக்ஸ் ஆகும். அது டைம் ஆச்சு. இன்னைக்கு நான் 10 மணிக்கு என்ன உடையில சேர்த்தனே நீ குடிக்க உடையில அண்ணா வீடியோ ஒன் பண்ண மாட்டேங்குது. அவசரப்படாத வீடியோக்கு அது இது கூட தேங்க பெருசா கிடக்கு. அதனால சின்ன அது சாவ போறா இல்ல சீரியஸ். நீ அப்பாண்டே எல்லா கையும் மாதிரி ஒரு வேலை இல்லை. சாப்பிட்டு இருக்க வேண்டிய அப்படிதான் இருக்கா கூடாது. ஓகே இதுல வந்து கீரை, இதுல வந்து மீன் குழம்பு கூட்டி வச்சிருக்கிறோம். மீன் குழம்பு கூட்டி வச்சிருக்கேன் பாருங்க. புள்ள பெரிய குண்டு குண்டு மீன், பெரிய பெரிய மொத்த மீன். நல்லா நீ வெட்டி வேணுட்டேன். நான் என்ன வேணாலும் வெட்டி தான் நம்ம வாங்குறேன். இது கொஞ்சம் அவிஞ்சு ஒன்று விரட்டி தூள் போடுவோம். இதுக்குள்ள என்ன இருக்கு? கீரை. அப்ப இஞ்சால இதுதான் பால் வெண்டிக்காய். பால் வெண்டைக்காய், கிழங்கு பூசணிக்காய் இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணுவோம் எல்லாம் சமைக்க. கீரை இப்படி அவிச்சு செய்யறத விட அந்த வறுத்து செய்யறது நல்லா இருக்குமா?
அதுக்கு கீரை வறுவெல்லாம் பிடிக்கும் போல ம் பாருங்க கீரை வந்து எப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரைன்னு சொல்லுவாங்க பச்சை கீரையா ஆனால் அது கீரை சாப்பிடல சும்மா காட்டுறேன் இல்லை எனக்கு இந்த கீரை வளர்த்து தின்னா நான் சாப்பிடுவோம் தெரியுமா அது நாங்கள் ஆட்டுக்குட்டிக்காக பச்சையாக காய்ச்சிட்டு பச்சையாண்டனே இது தாளிச்சு போட்டு இனி ஃபுல்லாக நாளைய தினம் வந்து எல்லாம் வேலை கொஞ்சம் இருக்குது அதை செஞ்சு போட்டு வந்து அதுக்கு பிறகு சமையலுடைய பங்கப்படி வருமானு சொல்லி சமையல் வீடியோ நாங்கள் திடீரென்று செய்தபடியால் ஒரு இதாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வடிவாக செய்வோம் அது அதான் பாம்பு பூச்சி வராமட்டுன்னா சரி இனி ஒன்றும் வராது நான் சமைச்சிட்டு அவ்வளோ லேட் ஆகினாலுமே யா கொஞ்சம் அவிஞ்ச பிறகு பார்ப்போம்மா ஓகே இதுக்கு என்ன போடணும் மீன் தூள் போடணும் தூள் அம்மாவின் கையால் இடித்த தூள் நான் அம்மாண்ட தூளை ஒரு அக்கா சாப்பிட்டு பார்த்து சும்மா வேறு லெவலில் இருக்காம்மா ஆரக்கா இந்த திரிச்சு கொடுத்தோம் இந்த வசந்த நாண்ட மூலம் அதை வந்துன்னு சொல்லி கழிச்சு உங்களோட ஓ குட்டி குட்டியா இப்போ பார்த்தியா அர்ஜுன மாதிரி எனக்கு வந்து கடைத்தூள் சரி வராது நான் கடைத்தூள் போட்டு சமைச்சேன்டா அன்றைய தினம் வந்து சாப்பாடு குப்பையெல்லாம் இருக்குங்களா இது வந்து அம்மாவின் கையால் இடித்த தூள் இதை வந்து நாங்கள் அப்படியே மீன் குழம்புக்கு போட்டோம்னு சொன்னால் மீன் குழம்பு வந்து தெய்வ குழம்பு மாதிரி இருக்கு 3 கிலோ தூள் திருப்பமே அது இந்த தூளை துறந்து போட்டு விடவே என்ன வாசம் என்ன இனி அது என்ன சொல்றது வீடியோ வியூஸ் கூடிச்சதோ குறைஞ்சதோ டெய்லி வந்து சமையல் வீடியோ செய்வோம் கண்டிப்பா சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன நீங்க சும்மா சொல்லிதான் சொல்லி அதை விட எங்கட சுல்தானும் சொன்னது அது என்னது வீடியோ போடு சமையல் வீடியோ போடான்னு போடுனாக்கான்னு உண்மையிலே தீவனம் எவ்வளோ வளங்களை விரும்பி கேட்டதுக்கடியே நாங்கள் செய்வோமே கண்டிப்பா வந்து தொடங்கி கொண்டுக்கோ இப்போ நாண்டி வந்து எப்படி கறி காய்ச்சி வந்து இப்போ அம்மா கோல் பண்ணி கேட்குறேம்மா அப்படி அன்னைக்கு அனு வந்து நாண்டே புள்ள போகல அனு விட்டா பதால அனு வந்து கேட்டது என்ன செய்வீங்களா சமைக்கிறீங்களோ அந்த கேட்டா அன்றைக்கு எல்லா வீட்டையும் முரல் மீன் தானா அது அந்த அம்மா விட்ட என்னன்னு ஏன்னா நாண்டி சமைக்கல நீ நடிக்காதவோ தூளை திரிச்சு போடு கறிக்கு நல்லா இருக்கும் அவங்க பொருளாவிட நல்ல தூள் திரிச்சு தாரியோ பாத்தியா சரி நீ வாங்க வேண்டி போட சொல்லு நான் அந்த வார்த்தை திரிச்சு தரலாம் நானும் சரி என்னுடைய கிச்சனுக்குள்ள கொண்டு வா உனக்கு வார்த்தை தரலாம் பா ஓகேடா ஏற்கனவே டைம் ஆச்சு 12:45 ஜானும் நீ சமைச்சு சாப்பிடு நான் அப்புறம் அடிக்கிறேன்னா ஓகே பாய் ஓகே மீன் குழம்பு வந்துட்டாங்க இப்படி என்ன பண்ணுறது எப்படி ஆற்றுல நல்ல குழம்பா அது வந்து மீன் குழம்பு இது வந்து வெண்டைக்காய் இது வந்து கீரை கடியல் ரைட் அடுத்தது வந்து கிழங்கு பூசணி எப்படி சமையல் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள முடியுதுன்றா தெரியாது நல்ல ஒரு தான் உற்சாகம் தான் அம்மாவோட உற்சாகத்தை நான் இந்த இடத்துல நான் பாராட்ட விரும்புகிறேன் அம்மா உற்சாகத்தை பாராட்ட வந்து என்ன இல்லை பண்ணி மீன் குழம்பு வந்து இப்படி ஸ்லோவில் விட்டா ஆனால் இது அரிசி சோறு வந்து ரைஸ் குக்கரில் போட்டிருக்கு அவிஞ்சிருக்குமோ வரலாம் அப்போ இதை அவிஞ்ச கொஞ்சம் மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நான் தனியாக இருக்கேன் அப்படி இப்போ பண்ணிடுறாங்க சரி ஓகே அப்போ இதுவும் கொஞ்சம் அவிஞ்ச அப்புறம் சமையல் டைம் வந்து டீ குடிச்சு தான் சமைக்கணும் டீ குடிக்காத எனக்கு கொஞ்சம் களைப்பாங்க அதே தாண்டியம்மா இது என்னண்டா சொல்லதான் மறந்து போகணும் நாச்சோ நேரம் நல்லா பிந்தியும் இல்லை போட்டு எல்லாம் வாங்கி கரைச்சி பிடிச்சி அடி கொடுங்க நாங்கள் குடிப்போம் நேரத்துக்கு நேரம் 1 கிலோ தேசிக்காய் வந்து 120 ரூபா அதான் சரி இந்த சீசன் முதல்ல ஒரு தேசிக்காய் 150 ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் இப்போ கிட்ட இல்லைண்ணே ஓகே அப்போ இதுக்கு பிறகு நம்ம இந்த நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் ஒன்று எடுத்து வச்சுக்க முடியல அது வந்து லாஸ்ட்டாக தான் காட்டுவோம் என்ன இது நாங்கள் மீன் குழம்பு ராக்கிட்டு செய்வோம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மீன் எங்களுக்கு வந்து வளமையாக அப்போ கையில் தூக்கணும்னு கிடையாது அப்போ என்னன்னு சொன்னால் பெரிய ஒரு முரல் இன்னைக்கு முரல்லாம் இன்னைக்கு எல்லா இடம் பட்டது போல வேணா அப்போ அம்மா வந்து முரல் மூத்தக்கா விட்ட அப்புறம் சாரு விட்ட எங்கடா விட்ட
எல்லா இடமும் முரல். அப்ப முரல் வந்து பெருசா இருந்தாலும் அதுக்குள்ள வர சின்ன எல்லாம் பெருசா இருக்கும். இந்த அப்படி இந்த அது இது வந்து நாங்க உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பொரிக்க போறோம். எங்கட விட்ட வந்து கறி மீன் வந்து ஜீவா சாப்பிடல சரியா. அப்ப அதனால வந்து ஜீவாக்கு மீன் பொரியல், ஜீவாக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வந்து மீன் பொரியல் செய்ய போறோம். இந்த பாருங்க இதுதான் அந்த முரல் மீன். என்ன நல்ல பெரிய துண்டு மீன், நல்ல பேரமல்ல கனமல்ல என்ன எண்ணெய் கொதிச்சுட்டுது. அது வந்து டேஸ்ட் பண்ணி இப்போ அது வந்து நான் சமைச்சு கொண்டு அந்த வாசனைகளுக்கு பூனை மாதிரி ஓடி வந்துருவாங்க. அதை வட்டிட்டு போடிப்போம் ரெண்டா வட்டவன எப்படி வச்சதான் இல்லையாமா வட்டினா மொத்தம் கூட்டிட்டு அகினம் ஆகுறது. வட்டினா வடிச்சு போடும் நினைக்கிறேன். அந்த அண்ணா தான் சொன்னார். அதான் அப்படி எடுத்து அந்த ஒரு மீனை சைட்டால வட்டி போட்டு ஓ அம்மாடு சவரிசி முட்டை மாதிரி கிடக்குறா. வடிக்கு தெரியா போட பணக்கு ஒரு எவ்வளோ போட. ஓகே அப்பா அப்போ ஆய் நல்ல சத்தம் தானா. எப்படி இது வந்து அம்மா கடைசி வந்தாலும் இல்லை எப்படி இல்லை. இது வந்துட்டு ஆம்பளை எல்லாம் சாப்பிடுவோம். இது வந்து இந்த வழிதான் ஓ வெங்கட சமையல பெங்கக்கூடாது தூரம் ஈஸியா முடிவடையுதுன்னு சொல்லி பால் வண்டி வந்து சுடுது. வெண்டிக்காய்க்கு வந்து என்ன போட்டாங்க வெந்தயம் உள்ளி கருவேப்பம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி கொண்டு வருது. அப்போ இதுக்கு கொஞ்சம் தூளும் போட்டு பாலும் போட்டு சின்ன ஒரு பிரெட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பொரியட்டும். ஓகே அங்கால வந்து அச்சு இந்த கிழங்கு பூசணிக்காய் வந்து இருக்குது. அதையும் சமைச்சோம்னா சமையல் வந்து முடியுது. நான் வந்து இப்போ சமையல் காலத்தில் வந்து இறங்கி விட்டேன். கொண்டு போய் அம்மா காலத்தில் அங்கே கிடக்கணும். வளம் இல்லாங்கடா எங்க இருக்குது மொத்தமா வந்துட்டு அடுப்புல போட்ட கையோட வந்து அப்படி பெருசா வந்துட்டு கலந்துல போகலாம். அங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அம்மா வந்து அப்படி தேங்காய் வைக்கணும். என்னடா சமைச்சு இதுல எல்லாம் வைக்கிறீங்கன்னு பாருங்க. இதுல எல்லாம் வச்சு போட்டுதான் இனிமே நாங்க கொண்டு உள்ள வைக்கணும். ஓகே அதுக்கு முன்னால இது என்னடா பெரிய புழுமையானிக்கிற கப்பா காட்டுங்க. ஆமா சட்டியெல்லாம் ஆடுது. சட்டி விழுந்தா கட்டும் சரியா வெடிக்க போடுறா. பாடிக்கலாம் பாடி விற்க போடாது போட்டு போடுறீங்க. இது என்ன சொல்லுங்கம்மா சட்டியோட இப்படி பிடிச்சி கொண்டு போகணும். அது வளர்க்குதடா மூஞ்சையும் பழக்க போடுது. வேண்டி போனாங்க சூப்பராக ஓ அது சூப்பர் மேடம் பெரிய மொத்தம் சட்டி வந்து சரக்கேஸ் ஆடுது. இந்தா குடி இந்தா குடி அது வந்து பொறிஞ்சு அப்படி பார்ப்பேன். அங்கால வடி கொடுத்தப்படு வண்டி பால் வண்டியை வந்து பாருங்க எப்படி நான் வண்டிக்கு நல்லா இருக்கணும். இப்பதான் தூள் போட்டேனாமா அங்கால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து தம்பியர் வந்து வடிச்சு வந்து அப்படி தீபாவளி மேல வடி வருது. ஒன்றும் இல்லை அப்படி கும்பமா பிறகுதாம்மா. ஓகே அப்போ நாங்கள் எல்லாம் எடுத்து பார்ப்போம். வர சின்ன ராயன் கொடுத்து பார்ப்போம். இல்லைம்மா கொஞ்சம் இது செய்யணும். சட்டி 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 அம்மா விளையாடு பாப்பா பம்பில். ஐயோ அவங்க காசு வரும் இருக்கிறாம்மா. கேஷ் வேரில் கூட ஒதுக்கி கொடுங்க. இப்போ விடுவோம் கேஷு மொத்தம் ஓகே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லா சமையலும் வந்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி கொண்டு வந்துட்டேன்னா முடிஞ்சது. என்னென்னு சொன்னால் ஃபைனலாக கிழங்கு மட்டும்தான் இருக்குது. ஃபைனலாக கிழங்கு மட்டும் இருக்குது. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் எல்லாம் வந்து பொறிஞ்சபடி இருக்குது. அப்படியே நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெண்டிக்காய் வந்து சும்மா குழம்புன்னு சொன்னால் குழம்பு அப்படி ஒரு குழம்பு அப்படியே அதுக்கிட்ட கடையில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சும்மா எண்ணெய் பிரண்டு போய் சும்மா வேறு லெவலுக்கு வந்து இருக்குது இந்த கறி வந்துட்டு. அப்படியே ரிவர்ஸில் போங்காச்சு. அப்போ இது வந்து அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க பொரியல் என்னென்னால் இதுதான்
சின்ன சாப்பிடுவோம் சின்னதான் வேணும். எனக்கு வையுங்கோ. அது சாப்பிடுவோம் இல்லையாம்மா? நான் சாப்பிடுவேன். அப்பா வேலையா கொஞ்சம் பொரியல் இல்லை. நல்லா நல்லா இதான் போடுது. அது வந்து உள்ளுக்குள்ள முட்டை தானே. அவனுடைய வேப்பம் ஆட்டி கத்தது மணியா இருக்கு. அது இந்த வாங்க அது தீர்த்தம் பாமா. என்ன சாப்பிடாலும் அறுவடை சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடுவேன். அதான் இப்போ எனக்கு இதை பார்க்கல வந்து பொறுத்து கொண்டு இருக்கலாங்க. இடைக்கால புந்தனை வெளியில் காய்ச்சி சொல்லலாம். இங்கே காலையில் காய்ச்சி கொண்டு வரணும். இங்கே அம்மா ஏன்னா எல்லாரும் இது இருக்கிறம்மா என்ன இந்த சாப்பாடை பார்த்துட்டு வந்து இந்த வாயில் சும்மா ஒன்றும் இல்லை. எப்படியா போட்டு சாப்பிடுவோம். பலமே தான் சமைக்கிறாங்க. ரெடியாக தான் கொண்டு வச்சுக்கிறோம். இந்த போட்டுதாங்கம்மா. எப்படி சோறு கொடுக்குறது? அவன் அப்பயே போட்டுட்டானே. ஃபர்ஸ்ட் ஜாதகம் பிடிச்ச வெண்டைக்காய், வெண்டிக்காய் குழம்பு எல்லாத்தையும் அளவாக உணவே வேணுமா? இதை வந்து டேஸ்ட் அப்போ வடி வடி அப்புறம் வந்து மீன் குழம்பு. நான் அப்படி பாடம் இருக்கிறேன்மா தெரியும். அது அந்த மூளைக்கு எதுக்கு அந்த ஆளுங்க இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். அப்போ கீரையும் சாப்பிட்டு போலாம். எனக்கு அது வேண்டாம். அதான் மற்றபடி வேற ஒன்று நிறைய வேண்டாம். வெயில் காலம் தான் போ நாங்கள் ஒரு பிடிக்கிற பிடிக்க வர இருக்காங்க. மேங்கடை விட அதுதான் மீன் வாங்க போனால் சட்டப்படி வாங்குவேன். சொல்ல வருது இந்த வயசுலேயும் எல்லாத்தையும் வந்து பழைய வச்சுக்கோங்க. இது வந்து ஜாதோட சின்ன பொரியல் கிழங்கு சமைக்கலாம். அதுக்கு அவசரப்படி சாப்பிட்றாங்க. அவன் சின்ன கொஞ்சம் பொடியை தான் இருக்குங்களா? வள்ளியாருக்கு ஒரு நாய் கிடையாது பார்க்க. உள்ளுக்கு வள்ளியா தாங்க இருக்கும். இல்லையாம்மா எனக்கு பிடிச்ச ஒரு நாய் கிடையாது. எனக்கு வாய் விடு இவ்வளோ சாப்பிடுவாங்க. அத்தனை தீர்த்து வாங்க செல்லம். முடியா இருக்கு. அத்தனை அம்மா தீர்த்து வேணும். கவர்ச்சி முட்டை மாதிரி கிடக்கு. கூட சொல்றது ஒன்றுமே இல்லை. அந்த நாளைக்கு எப்படி சாப்பாடு தரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடையில வந்து மிச்ச கறியில் இந்த காய்ச்சி கொண்டு இருக்கா. இந்த கறியை பார்த்து இந்த வாய் வந்து சும்மா நிற்கல. இன்னும் நிறைய கறி இருக்குது. இடையால இப்படி சாப்பிட வந்து அது ஒரு தனி ரகம் உண்டு. அங்கே இருக்கா. ஓகே, அப்போ இதுதான் அன்றைக்கு எங்களுடைய சமையல் என்ன அதாவது வெண்டைக்காய் குழம்பு, மீன் குழம்பு, கிழங்கு பூசணிக்காய், கீரை, அப்புறம் மீன் பொரியல் நாங்கள். ஓகே, இதுதான் எங்களுக்கு சமையல். சமையலும் வந்து முடிஞ்சுதுண்ணா. நாளைய சமையலில் வந்து சரியான நிதானமாக நாளைக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாக சமைக்க வேண்டிய கொஞ்சம் லேட் ஆகிட்டேன்னு என்ன சொன்னால் ஆட்டுக்குட்டியை வந்து ஏற்ற போய் அதோட நான் சொன்ன நாளைக்கு 2 பாசம் சாப்பாடு வந்து கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு மாதிரி நாங்கள் சாப்பாடு கட்ட போகிறோம். அப்போ நாங்கள் இப்படி முடிச்சு கொள்ளணும். ஓகே, சந்தோஷம். உண்மையிலே எல்லா உறவுகளும் வந்து கேட்டதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய சமையல் அதாவது நாங்கள் லண்டன் நிறைய எப்படி சமைக்கிறோமோ அதுதான் வந்து நீ ஒரு காரணத்தை பதிவு செய்யணும்னே எதுவும். ஓகே, அப்போ இதோட எங்களை வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளை இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.